கடலையே நன்னீர் ஏரியாக மாத்த முடியுமா? இந்தியாவின் பிரம்மாண்ட கனவு கல்பசார். நண்பர்களே வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சவாலான கனவை பத்தி தான் பேச போறோம். கடலின் ஒரு பெரிய துண்டை எடுத்து அதை முழுக்க நல்ல குடிநீராக மாத்த முடியுமா? கேட்கவே சினிமா மாதிரி இருக்குல்ல, ஆனா அது சினிமா இல்ல. இந்தியா பல வருஷமா யோசிச்சுட்டு இருக்க ஒரு உண்மையான திட்டம். அதோட பேரு தாங்க கல்பசார். எதுக்காக இந்த கனவு வந்தது? கதை ஆரம்பிக்கிறது குஜராத்ல தாங்க. குஜராத் ரொம்ப வேகமா வளர்ந்து வர மாநிலம். ஆனா அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த மாநிலத்துல தண்ணி இல்ல. மழை காலம் வந்தா என்ன ஆகுது தெரியுமா? சபர்மதி, மாஹி, தாதர் இப்படி நிறைய ஆறுகள் லிட்டரா நல்ல தண்ணியை கொண்டு வருது. ஆனா அதெல்லாம் அப்படியே கம்பத் வளைகுடா வழியா அரபிக்கடல்ல போய் கலந்துருது. அப்போ இவ்ளோ தண்ணியை வீணாக்குறோமே, அதை எப்படியாவது பிடிச்சு நிறுத்த முடியாதா? இந்த ஒரு கேள்வியில இருந்துதான் கல்பசார் பிறந்தது. கல்பசார் திட்டம்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கம்பத் வளைகுடாவுக்கு குறுக்கே 60 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பெரிய அணை கட்ட போறாங்க. அந்த அணை என்ன பண்ணும்? கடல் தண்ணிய தனியாவும் ஆற்று தண்ணிய தனியாவும் பிரிச்சிடும். ஆறுகள்ல இருந்து வர நல்ல தண்ணி எல்லாம் அந்த அணைக்குள்ளேயே தேங்கிடும். ஒரு மிகப்பெரிய நன்னீர் ஏரியாக உருவாகிடும். அந்த ஏரியில எவ்வளவு தண்ணி இருக்கும்னா, சுமார் 7800 மில்லியன் கனமீட்டர் தண்ணி அதுல சேகரிக்க முடியும்னு சொல்றாங்க. குஜராத் மக்களோட குடிநீர், விவசாயம், தொழிற்சாலை இது எல்லாத்துக்குமே அதுவே போதும். இதுல போனஸ் என்னன்னா, அந்த அணை மேலேயே புதிய சாலையையும் உருவாக்க முடியும். அதனால போக்குவரத்தும் ரொம்ப ஈஸியா மாறிடும். இது சாத்தியமா? உலக உளவியல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆளுங்க மட்டும் இப்படி யோசிக்கலங்க. நெதர்லாந்துல 32 கிலோமீட்டர் அணை கட்டி கடலை ஏரியா மாத்திருக்காங்க. பேரு ஐசல்மீர். இன்னைக்கு அவங்களுக்கும் குடிநீர், விவசாயம் அங்க இருந்து தாங்க வருது. தென் கொரியால 33 கிலோமீட்டர் அணை கட்டி கலை நிலமாவே மாத்திருக்காங்க. இன்னைக்கு அங்க ஒரு ஊரே இருக்கு. ஆக இது சாத்தியம்தான். ஆனா அப்புறம் ஏன் இன்னும் கட்டல? இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே வருதுங்க. கம்பத் வளைகுடா சாதாரணமான ஒரு இடம் இல்ல. இந்தியாவிலே ரொம்ப அலை அதிகமா உயரமா அடிக்கிற இடம் இதுதான். கடல் கரண்ட் சும்மா பிச்சு பிச்சு அடிக்கும்னு சொல்றாங்க. மேலும் நர்மதா, மாஹி ஆறுகள் கொண்டு வந்து வர மணல், வண்டல் அள்ள குறையாதுன்னு சொல்றாங்க. இவ்ளோ பெரிய அணைய கட்டி இங்க எங்க நிக்க வைக்கிறது? பொறியாளர்களுக்கு இது ஒரு பெரிய சவால். அது மட்டுமா, மீனவர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடல்ல கை வச்சா இயற்கை பேலன்ஸ் கெட்டுடுமே அப்படிங்கிற கேள்வியும் கேக்குறாங்க. அதனாலதான் இந்த திட்டம் இன்னும் பேப்பர்லயே இருக்கு. இது எவ்வளவு பெருசான திட்டம்னு நினைக்கிறீங்களா? 2022 கணக்குப்படி இதுக்கு 1,00,000 கோடிக்கு மேல செலவாகுமா. இந்தியாவோட மிகப்பெரிய திட்டங்கள்ல இதுவும் ஒண்ணு. கடைசியா உலகத்துல சின்ன சின்ன கல்பசார் இருக்கு. ஆனா குஜராத் அளவுக்கு இவ்வளவு சவால்களோட இவ்வளவு தண்ணியை சேமிக்கிற திட்டம் இன்னும் எங்கேயுமே இல்லை. அதனாலதான் கல்பசார் ஒரு அணை மட்டும் இல்லை. இது இந்தியாவோட பொறியியல் திறமைக்கு வச்சிருக்க ஒரு பெரிய தேர்வா இருக்கு. இந்த கனவு ஒரு நாள் நிஜமானா அது உலக சாதனையா இருக்கும். ஆனா அது நடக்குமா? இயற்கை நமக்கு ஒத்துழைக்குமா? பதில் காலம் தாங்க சொல்லணும். உங்களுக்கு என்ன தோணுது? கல்பசார் வரணுமா வேண்டாமா? கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்படி இன்னும் நிறைய இந்தியாவோட பிரம்மாண்ட கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.